தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பா. இந்த வீடியோல என்ன கவர்மெண்ட் ஜாப் பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, ஊராட்சி துறையில இருந்து ஒரு சூப்பரான வேலை வந்து நம்மளோட தமிழ்நாடு அரசாங்கம் வந்து அறிவிச்சிருக்காங்க. அதை பத்தி இந்த வீடியோல ஃபுல் டீல்ஸா பார்க்க போறோம். இந்த ஜாப்போட சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மாதம் 45,000 வரைக்கும் பாத்தீங்கன்னா மாத சம்பளம் தருவதா வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த ஜாப்க்கு அப்ளை பண்றதுக்கு உங்களுக்கு எந்தவித கட்டணமும் கிடையாது அப்படின்னு இருக்காங்க. அண்ட் எந்தவித எக்ஸாமினேஷனும் இல்லாம எந்தவித தேர்வும் இல்லாம உங்களை செலக்ட் செய்வதாக அறிவிச்சிருக்காங்க. ஆண்கள் பெண்கள் 2 பேருமே சரி இந்த ஜாப் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். உங்களுக்கு எந்தவித முன் அனுபவம் இல்லைனா கூட உங்களுக்கு ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணி அந்த ட்ரைனிங் மூலமா நீங்க தொழிலை கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் உங்களால வந்து ஒர்க் பண்ணிக்க முடியும். ஸோ ட்ரைனிங் வந்து சும்மா சிம்பிளா தான் இருக்கும். ஸோ நீங்க நார்மலா என்ன மாதிரி பண்ணணும், உங்களோட ஊருக்குள்ள இருக்கக்கூடிய ஊராட்சி துறை இருக்கும் இல்லையா, ஸோ இந்த ஊராட்சி துறை எப்படி பெரிய வேலையெல்லாம் ஒன்றுமே இருக்காது, ஜஸ்ட் சிம்பிளான வேலை தான் மட்டும் இருக்கும். நீங்க என்ன ட்ரைனிங் கொடுக்குறாங்களோ ட்ரைனிங் நீங்க ப்ராப்பரா கத்துட்டு நீங்க ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணாலே போதும், இந்த ஒர்க்கை உங்களால ஈஸியாவே பண்ணிக்க முடியும். தமிழகத்தில் எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தாலுமே சரி இந்த ஜாப்க்கு நீங்க எலிஜிபிள் உங்களை அப்ளை பண்ணிக்க முடியும். இந்த வீடியோல இந்த ஜாப் பத்தி ஃபுல் டீடைல்ஸ் நான் தெளிவா சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லாம இந்த ஜாப்க்கு நீங்க எப்படி அப்ளை பண்ணணும், எங்க அப்ளை பண்ணணும், என்ன மாதிரி ரெக்ரூட்மெண்ட் இருக்கு, எப்படி உங்களுக்கான அப்ளிகேஷன் நீங்க ஃபில் பண்ணா அந்த ஜாப் கிடைக்கும் அப்படின்ற ஃபுல் டீடைல்ஸ் பாத்தீங்கன்னா வீடியோல நான் தெளிவா சொல்லியிருக்கேன். எந்த அளவுக்கு நீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல் டீடைல் தெரிஞ்சுக்கிட்டு நீங்க ப்ராப்பரா அப்ளை பண்றீங்களோ அந்த அளவுக்கு இந்த ஜாப் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ முடிஞ்சல வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஓகே நண்பா, இதுதான் பாத்தீங்கன்னா அவங்க அஃபிஷியலா ரிலீஸ் பண்ணிருக்க நோட்டிபிகேஷன். இந்த நோட்டிபிகேஷன் எங்க இருந்து வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத்து ராஜ் டிபார்ட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த அஃபிஷியல் நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் இதுதான் பாத்தீங்கன்னா நீங்க அப்ளை பண்ணக்கூடிய உங்களுக்கான மாடல் அப்ளிகேஷன். ஓகேவா, ஸோ இது வந்து மாடல் அப்ளிகேஷன் தான். ஸோ இந்த அப்ளிகேஷன் நீங்க ஃபில் பண்ணி நீங்க அனுப்பினாலே போதும், ரிலேட்டா நீங்க அப்ளை பண்ணி அனுப்பினாலே போதும், ஈஸியா பாத்தீங்கன்னா ஜாப் கிடைக்க அதிகமாக வாய்ப்புகள் இருக்கு. அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்ணும் அப்படின்ற விஷயங்களும் உங்களுக்கு நான் தெளிவா சொல்றேன். இந்த ஜாப் உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு, நீங்க அப்ளை பண்ண தயாராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான நோட்டிபிகேஷன் அப்ளிகேஷன் லிங்க் எங்க இருக்குன்னு சொல்லி யோசிப்பீங்க. யோசிக்கவே வேணாம். இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லி ஒரு லிங்க், ஒரு இது இருக்கும் தெரியுமா, பேட்டர்ன் இருக்கும் தெரியுமா, இந்த வீடியோக்கு கீழே இருக்கும் தெரியுமா, அதை நீங்க கிளிக் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் லிங்கா பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் சொல்லிட்டு ஒரு லிங்க் வந்து கொடுத்துருப்பேன். அந்த லிங்கை நீங்க கிளிக் பண்ண உடனே இந்த அப்ளிகேஷன் உங்களால் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்க முடியும். இந்த அப்ளிகேஷன் பிடிஎஃப் ஃபார்மேட்ல இருக்கும் அப்படின்னால உங்களோட மொபைல்லேயே நீங்க வந்து செக் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எதுவும் நான் மறந்துட்டா கூட நீங்க அப்ளிகேஷன் வந்து உங்க மொபைல்லே வந்து நீங்க உங்களால வந்து செக் பண்ணிக்க முடியும். அந்த அப்ளிகேஷனுக்கு கீழே பாத்தீங்க அப்படின்னா நோட்டிபிகேஷன் வந்து செக் பண்ணிக்க முடியும். அந்த நோட்டிபிகேஷன் கீழே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லிங்க் வந்து நோட்டிபிகேஷன் இருக்கும். கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் லிங்க் வந்து நோட்டிபிகேஷன் லிங்கா வந்து இருக்கும். அதற்கு கீழே பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் சொல்லி ஒரு லிங்க் வந்து கொடுத்துருப்பேன். அந்த லிங்கை கிளிக் பண்ண உடனே நீங்க இந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து லிங்க் கொடுத்துருக்கேன், ப்ராப்பரா கிளிக் பண்ணி பார்த்து ப்ராப்பரா செக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி சூப்பரான கவர்மெண்ட் ஜாப் பத்தி நீங்க ஒண்ணுக்கு ஒன்னே தெரிஞ்சுக்கணும், நீங்களும் ஒரு நல்ல கவர்மெண்ட் ஜாப்ல ஜாயின் பண்ணணும், நல்ல ஒரு சேலரி ஏர்ன் பண்ணி உங்க ஃபேமிலி எல்லாம் பாத்துக்கணும், நிறைய விஷயங்கள்லாம் இருக்குல்ல, ஸோ அந்த விஷயங்கள்லாம் நீங்க பூர்த்தி செய்யணும். நீங்க ஒரு நல்ல கவர்மெண்ட் ஜாப் போகணும்னு நீங்க நினைச்சால் மட்டும் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் சிம்பிள் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நீங்க போடக்கூடிய ஒவ்வொரு லைக் தான் மேலும் மேலும் நல்ல ஒரு கவர்மெண்ட் ஜாப் வீடியோ உங்களுக்கு கொண்டு சேர்க்கறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனா இருக்கும். ஸோ லைக் போடுறது ஃப்ரீ தான் நண்பா. முடிஞ்ச ஒரு லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணுங்க. முடிஞ்சல வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பார்த்து எல்லா டீட்டெயிலும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணுங்க. இந்த ஜாப்போட நோட்டிபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பெருசா வந்து ஒண்ணுமே வந்து கொடுக்கல, ஜஸ்ட் உங்களோட சேலரி மட்டும் தான் பாத்தீங்கன்னா மென்ஷன் வந்து பண்ணிருக்காங்க. ஸோ அதனால எந்தவித கவலையுமே வந்து கிடையாது. அது மட்டும் இல்லாம மேலே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க, ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத்து ராஜ் டிபார்ட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ அதுதான் பாத்தீங்கன்னா ஊராட்சி துறையில இருந்து வரும். ஸோ பெருசா ஒன்றும் பாத்தீங்கன்னா நோட்டிபிகேஷன் வந்து எதுவுமே வந்து கிடையாது, ஜஸ்ட் சிம்பிளா வந்து கொடுத்துருப்பாங்க. உங்களோட எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்க என்ன மாதிரி நீங்க படிச்சிருக்கணும், என்ன மாதிரி இது பண்ண சொல்லிட்டு காமனான விஷயங்கள் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, மற்றபடி தெளிவாலாம் எதுவுமே வந்து கொடுக்கவே இல்லை. ஸோ அதனால நீங்க எந்தவித பயமே தேவையில்லை. நீங்க வந்து உங்களோட அப்ளிகேஷனை மட்டும் நீங்க ப்ராப்பரா நீங்க அப்ளை பண்ணாலே போதும், இந்த ஜாப் கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால அப்ளிகேஷன் ஃபர்ஸ்ட் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்றத முதல்ல பார்த்துடலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களோட நேம் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். நேமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது ஐடி ப்ரூஃப் இருக்குல்ல, ஆதார் கார்டு இல்லைனா வந்து பேன் கார்டு இல்லை ஓட்டர் ஐடி, மேக்ஸிமம் ஓட்டர் ஐடி எடுத்துக்கோங்க. ஓகேவா, ஸோ ஓட்டர் ஐடியில் வந்து உங்களோட என்ன நேம் இருக்கோ அந்த நேம் வந்து ப்ராப்பராக அந்த பாக்ஸில் வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. எல்லாமே இங்கிலீஷ்லாம் எழுதணும், யாருமே தமிழ் யூஸ் பண்ணாதீங்க. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் 31/3/2025 இந்த தேதிக்குள்ள உங்களுக்கு என்ன வயது, நெக்ஸ்ட் உங்களோட டேட் ஆஃப் பர்த், இது ரெண்டே நீங்க மென்ஷன் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அட்டாச்சு டேட் ஆஃப் பர்த் சர்டிபிகேட் அப்படின்னு சொல்லி இருக்கு இல்லையா, ஸோ இது என்னன்னா நீங்க இதை எழுதுறது மட்டும் இல்லாம உங்களோட பிறந்த தேதி உங்களோட வயதை எழுதுறது மட்டும் இல்லாம நீங்க அப்ளை பண்ணும்போது உங்களோட அப்ளிகேஷன் கூட சேர்ந்து உங்களோட பிறப்பு சான்றதுக்கான ஜெராக்ஸ் காப்பி இருக்கும் தெரியுமா, அந்த ஜெராக்ஸ் காப்பியும் சேர்த்து வச்சு நீங்க அனுப்புற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் இந்த இடத்துல உங்களோட கரஸ்பாண்டிங் அட்ரஸ் வந்து நீங்க மென்ஷன் பண்ணிக்கோங்க. இதுல உங்களோட இமெயில் ஐடி, இதுல உங்களோட ஃபோன் நம்பர் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. இதுல உங்களோட பெர்மனன்ட் அட்ரஸ் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் இங்க இருக்க இடமும் நீங்க பெர்மனன்ட் அட்ரஸும் சேம் அட்ரஸ் தான் அப்படின்னா ரெண்டுமே வந்து சேம் அட்ரஸா வந்து நீங்க கொடுத்துக்கலாம். இல்ல ப்ரோ, நான் வந்து என்னோட பெர்மனன்ட் அட்ரஸ் வந்து ஊர்ல இருக்கு, பட் இப்போ நான் வந்து வெளியூர்ல இருக்கேன், அதான் இப்போ நான் தங்கி இருக்கேன், ஃபேமிலியோட அங்க வந்து இருக்கேன் அப்படின்னா
அந்த இடத்துல இந்த இடத்துல கரஸ்பாண்டிங் அட்ரஸ் கொடுத்துக்கலாம். இல்லை நான் ஊர்லேயே தான் இருக்கேன், என்னோட பெர்மனன்ட் அட்ரஸும் கரஸ்பாண்டிங் அட்ரஸும் சேம் அட்ரஸ் தான் அப்படின்னா இந்த 2 பாக்ஸ்லையும் சேம் அட்ரஸே கொடுத்துக்கோங்க. ஸோ இதுலேயும் உங்களோட இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் வந்து கொடுத்துக்கோங்க. இன்கேஸ் இங்கே பிசிக்கல் டேமேஜ் பர்சன், இல்லை மென்டலி ஹெல்த் பர்சன், இல்லை வந்து ஃபிட்னஸ் வந்து ஒழுங்கா இல்லாத பர்சன் இந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் எதில் நீங்கள் குறைபாடு இருக்கீங்க அப்படின்னு டீட்டெயில்ஸ் வந்து இந்த இடத்துல நீங்கள் மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்கேஸ் இங்கே பொலிட்டிக்கல் பார்ட்டியில் எதுவும் இருக்கீங்க, இல்லை வந்து ஆதி நோட்டரி கிளப்பில் வந்து இருக்கீங்க அப்படின்னாலும் சரி இதில் நீங்கள் மென்ஷன் பண்ணிக்க முடியும். இன்கேஸ் உங்களுக்கு எதுவும் கிரிமினல் கேசஸ், அதாவது போலீஸில் வந்து கிரிமினல் கேசஸ் ஏதாவது இருக்குது, இப்போ இந்த கேஸ் வந்து இப்போ நடைமுறையில் போயிட்டு இருக்கு, இன்னும் இந்த கேஸ் முடியல, இல்லை ஆல்ரெடி நான் ஒரு கேஸில் வந்து இது பண்ணியிருந்தேன், இப்போ வந்து அந்த கேஸ் இல்லை அப்படி இருந்தாலுமே சரி அது என்ன கேஸ், என்ன மாதிரி இதில் வருது அப்படின்ற விஷயங்களை வந்து இந்த இடத்துல நீங்கள் மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி எதுவுமே இல்லை அப்படின்னா அந்த பாக்ஸை வந்து எம்டியாக விட்டுருங்க. ஸோ இந்த எம்ஜினியா அப்படின்றது பெரிய விஷயமே வந்து கிடையாது, மேக்ஸிமம் நிறைய பேருக்கு வந்து சூட்டபுளாக வந்து இருக்காது. ஸோ இதே வந்து நீங்கள் எம்டியாக விட்டுருங்க. நெக்ஸ்ட் உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் வந்து கேட்பாங்க, உங்களோட ஹையர் ஸ்டடீஸ் வந்து நீங்கள் எங்கே படிச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸோ அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் கொடுத்துட்டு அதோட ஃபோட்டோ காப்பி, அதாவது ஜெராக்ஸ் காப்பி, இப்போ நீங்கள் 10th 12th படிச்சிருக்கீங்க அப்படின்னா அது எங்கே படிச்சிங்க அப்படின்றத கொடுத்துட்டு அதோட ஜெராக்ஸ் காப்பியோட டிசி இருக்கும் தெரியுமா, டிசி மார்க் ஷீட் இருக்கும் தெரியுமா, அது ஏதாவது ஒன்று மட்டும் நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு எதுவும் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். லாஸ்ட் போஸ்ட் பர்சனல் ஹெல்த் இருக்குன்னா அதையும் நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். இதை வந்து விட்டுருங்க, இது உங்களுக்கு பெருசாக வந்து இதாது, இது உங்களுக்கு பெருசாக வந்து இதாக இருக்காது. நெக்ஸ்ட் நீங்கள் இதெல்லாம் வந்து சும்மா நார்மல் தான், ரிட்டையர்மெண்ட் பர்சனு இல்லை வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து இங்கே விட்டுருங்க, இதெல்லாம் தேவை கிடையாது. பட் மேலே இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு அப்ளை பண்ணக்கூடிய நிறைய விஷயங்கள் வந்து இருக்கும். ஸோ அது எல்லாமே நீங்கள் வந்து ப்ராப்பராக வந்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. இது எல்லா விஷயங்களும் நீங்கள் ப்ராப்பராக முடிச்சுட்டு இந்த இடத்துல டேட் வந்து எந்த டேட்டில் அப்ளை பண்ண போகிறீங்களோ அதோட டேட்டு, எந்த பிளேஸ்ல இருந்து அப்ளை பண்ண போகிறீங்களோ அதோட பிளேஸு, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களோட சிக்னேச்சர் வந்து போட்டுக்கோங்க. இதற்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களோட நேம் வந்து வித் இனிஷியலோட சிக்னேச்சர் மாதிரி போடாமல் உங்களோட ஃபுல் நேம் வந்து இந்த இடத்துல எழுதிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ உங்களோட அப்ளிகேஷன் வந்து நீங்கள் ஃபில் பண்ணி முடிச்சாச்சு. இதை ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் ஒரு பென் எடுத்து, ப்ளூ கலர் பென் எடுத்து நீட்டாக வந்து கிளியராக எந்த வித மிஸ்டேக்கும் இல்லாமல், அடித்திருத்தல் எதுவுமே இல்லாமல் நீங்கள் ப்ராப்பராக ஃபில் பண்ணி முடிச்சுக்கோங்க. இப்போ இந்த அப்ளிகேஷனை எங்கே நம்ம அனுப்பலாம் அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஓகே, அப்ளிகேஷன் நீங்கள் எந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட நோட்டிஃபிகேஷன் எடுத்ததுக்கு அப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் அப்படின்னு சொல்லி இருக்கும். அதற்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு அட்ரஸ் வந்து கொடுப்பாங்க, டைரக்டர் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் அந்த பஞ்சாயத்து ராஜ்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஒரு அட்ரஸ் வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா. இந்த அட்ரஸ் தான் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் போஸ்ட் மூலமாக இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் நீங்கள் அப்ளை பண்ணி முடிக்க வேண்டிய கடைசி தேதி 5/5/2025 சாயந்தரம் 5 மணிக்கு முன்னதாகவே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜாப் நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிருக்கணும். இன்கேஸ் இந்த ஜாப்பை பற்றி எதுவும் உங்களுக்கு டவுட் இருக்கு அப்படின்னா அவங்களோட கான்டாக்ட் நம்பர், அதாவது கவர்மெண்ட் அஃபிஷியலோட கான்டாக்ட் நம்பர் கூட கொடுத்துருக்காங்க. திங்கக்கிழமையிலேருந்து வெள்ளிக்கிழமை சாயந்தரம், அதாவது காலையில் 10 மணிலேருந்து சாயந்தரம் 5 மணிக்கு முன்னதாக நீங்கள் ஃபோன் பண்ணி எதுவும் டவுட் இருக்குது அப்படின்னா கூட உங்களால் கேட்டு தெரிஞ்சுக்க முடியும். இன்கேஸ் நீங்கள் மெயில் மூலமாக நீங்கள் செக் பண்ணுறதா இருந்தால் கூட உங்களோட மெயில் ஐடியும் கொடுத்துருக்காங்க, அதன் மூலமாக உங்களால் செக் பண்ணிக்க முடியும். ஆல்மோஸ்ட் எல்லா டீல்ஸும் உங்களுக்கு ப்ராப்பராக சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் இதை பற்றி எதுவும் புரியல அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ப்ராப்பராக கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் ப்ராப்பராக ரிப்ளை பண்ணுறேன். வேலை கிடைக்க வாழ்த்துக்கள் நண்பா, ஆல் தி பெஸ்ட், ப்ராப்பராக அப்ளை பண்ணுங்கள்.